வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ நாம் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இதில் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்து நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது எதனால் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆனில் வந்து போயிடுச்சு. மார்க்கெட் ஹவர்ஸில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதன் காரணமாக மார்க்கெட் அகைன் வந்து உள்ளே வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்துட்டு மறுபடியும் நமக்கு வந்து ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிற மாதிரி வந்து வைக்க மாட்டேங்குது. டெய்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ அல்லது வந்து நேற்றோட க்ளோசிங்க்கு கீழே தான் இன்னொரு க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிட்ருக்குறாங்க. இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு உண்டான அகெயின்ஸ்டான ஒரு மூவாக தான் வந்து நிஃப்டி 50 வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இன்ச்சாக மார்க்கெட் வந்து கீழே வந்து இறக்கிட்டுருக்குறாங்க. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம புட் ஆப்ஷன்லேயும் நம்மளால் வந்து பெருசாக பர்ஃபார்ம் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா டோட்டலாக வந்து செல்லர்ஸ் தான் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்துருக்குறாங்க மார்க்கெட்டை. ஓவராலாக வந்து நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து ஒரு ரேஞ்சு போகலாம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் செல்லர்ஸ் இன்னும் பயங்கரமாக வந்து மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி காலையிலலாம் கால் ஆப்ஷனும் நெகட்டிவில் போயிட்டுருக்கு, புட் ஆப்ஷனும் நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ யாராலையும் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாமல் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 200% ஒரு பக்கம் மூவ் வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் நியர்பை ஒரு 80-70% மூவ் வந்து இன்னொரு பக்கம் வந்து கிடச்சிருந்தது. ஸோ கரெக்டாக வந்து சென்செக்ஸில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 ட்ரேட் வந்து நல்லாவே வந்து கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா ரொம்ப மைனூட்டாக வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ரெண்டாவது பொறுமையை ரொம்ப சோதித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மூவ் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கன்சல்டேஷன் மோடுக்கு கொண்டு போயிட்டு ஸோ இது மேலே மார்க்கெட் வந்து மேலே போகாது போல் இருக்குது, கீழே போகாது போல் இருக்குது, இதுக்கு மேலே நாம் எதுக்கு உக்காண்ட்ருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை நகர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மூவ் வந்து மார்க்கெட் வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத இது இன்னும் நமக்கு வந்து சஜஸ்ட் வந்து பண்ணுது. இப்போ நிறைய பேர் வந்து நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக நான் வந்து மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து நகரலையோ ரொம்ப கம்மியான ஒரு மூவ் வந்து கொடுக்குதோ அதுதான் வந்து கற்றுக்கிறதுக்கு சரியான ஒரு நேரம். ஏன்னா பயங்கரமான ஒரு வாலடைல் மூவ் வந்து கொடுக்கும்போது புதுசாக வர்றவங்களால் உங்களால் வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக வந்து இருக்கும். அது அப் ட்ரெண்ட் போகும்போதோ டவுன் ட்ரெண்ட் வரும்போதோ. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து சுற்று போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் இல்லையா. அப்போது இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைமாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடித்து பார்த்துக்குங்க, அவ்வளோதான். உங்களோட குவான்டிட்டி சைஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். நீங்கள் ஒரு இண்டெக்ஸில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு லாட் தான் வந்து எடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இல்லை நான் ஸ்டாக்ஸ்லேருந்து நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் வந்து வாங்கணும். அதாவது நீங்கள் ரிலையன்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரிலையன்ஸில் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் நீங்கள் வந்து பை பண்ணணும், செல் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் HDFCயில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் தான் வந்து வாங்கி பை பண்ணணும், செல் பண்ணணும். ஸோ இன்ட்ராடேயில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும், உங்களால் வந்து செல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பை பண்ண முடியும். அதே மாதிரி பை பண்ணி இன்னொரு செல் பண்ண முடியும். இன்ட்ராடேயில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் போடும்போது இன்ட்ராடே ஆர்டராக வந்து போடுங்க, CNC ஆர்டராக வந்து போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா வந்து க்ளோஸ் பண்ணலாம், அது நல்ல அணுகுமுறை கிடையாது. அதனால் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, இன்ட்ராடே ஆர்டராக வந்து போட்டுக்குங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ ப்ரைஸ் வந்து இந்த சேனலுக்குள்ளே உள்ள ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இன்ச் பை இன்ச்சாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறக்கிட்டுருக்குறாங்க. இது அப்படியே வந்து சுற்றும் அப்படி நான் வந்து சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கணும். அப்படி இல்லையா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து என்ன நடக்கும், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. பயங்கரமான ஒரு கன்சல்டேஷன் வந்து நடக்கும்.
அட் த சேம் டைம் இந்த கன்சல்டேஷன் நல்லது தான், ஆனால் ஃப்ரெஷ்ஷேஷன் வந்து கொடுத்துட்ருக்கு. இதுக்கு பதிலாக நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டெய்லி ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் மேலே போகுது ஒரு நாள் கீழே வருது அப்படின்ட்டா கூட பிரச்சனை இல்லை ஆஸ் அ ட்ரேடராக. ஆனால் வந்து ஒரே இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தான் நமக்கு வந்து இப்போ வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. ஏன்னா மூவ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட்டு அப்படிங்கிறதா வந்து இருக்குது. இதுவே ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு அப்ட்ரேடில் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல லோவில் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து நடக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்ச நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து கொசுவத்தி சுருள் மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே வந்து இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அடுத்தது நிஃப்டியோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம 1 ஹவர் நேற்று இதில் சென்செக்ஸில் சொன்னோமா இல்லை நிஃப்டியில் சொன்னோமா ஞாபகம் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு சினாரியோ மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்கி இப்படி வந்து மூவ் ஆகிட்ருக்கும், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவதாக ஒன்று இந்த பிரேக் அவுட் கொடுக்குறது, இல்லை இந்த ஒரு பிரேக் டவுன் ஆகிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அப்படியே சுற்றிட்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்டிசிபேஷன் பெருசாக வந்து மார்க்கெட்டில் வந்து இல்லை, அதுதான் வந்து ரீசன். ஸோ ஒன்ஸ் த பார்ட்டிசிபேஷன் ரிட்டர்ன் டு த மார்க்கெட் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல மூவ் வந்து கொடுக்கும். அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் நமக்கு வந்து தேவையில்லை. அது வர்ற வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் வந்து ஒரு கன்சல்டேஷன் மோடுக்குள்ளே போய்கிட்டு செஞ்சதையே வந்து திரும்ப திரும்ப வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆஸ் அ ஒரு பிகினர்ஸ்க்கு ஃபுல் டைம் ட்ரேடராக நான் வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டைம் ஃபேஸ். அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களால் வந்து இன்கேஸ் ஒரு லாஸ் வருது அப்படின்னாலும் கம்மியாக வரலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு லாட் சைஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதிகப்படியான ஒரு லாட்ஸை வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா சடனாக ஒரு மூவ் வந்து கொடுக்கும்போது மாற்றத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ நாளைக்கும் நமக்கு என்ன நடக்கலாம், சேம் இதே கதை தான். ஒன்று இந்த இடத்துல போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கலாம், அப்படி இல்லையா மறுபடியும் இப்படி இறங்கிட்டு இப்படி வந்து மூவ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து நாளைக்கு வந்து இருக்க போகுது. ரொம்ப அத்திப்பூத்தார் போல் நமக்கு வந்து ஏதாவது ஒரு மூவ் வந்து கிடச்சிது அப்படின்னா, ஒன்று இந்த ரேஞ்சை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகணும். ஆனால் கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். நாளை வந்து மோஸ்ட்லி இப்படி தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது 1 ஹவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு வந்து என்ன பண்ணி விட்டுருக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டவுன் சைடு தான், அதில் சேஞ்சஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர் மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல, இப்போ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு செகண்ட் சப்போர்ட் இங்கே தேர்ட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மூவ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இந்த பிரேக் அவுட் இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்திருக்கு இல்லையா, கொஞ்சம் நாளைக்கு இப்படி போயிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னா இப்படி இறங்குறதுக்கு வாய்ப்புகள், இப்படி இப்படி வந்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ வந்து எடுத்துக்குங்க. இல்லை நாளைக்கு கொஞ்சம் செல்லிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிட்டு இப்படி கொஞ்சம் போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை ரேஞ்ச் மோட்லேயே வந்து 2 சினாரியோ நமக்கு வந்து கிடைக்கிது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டு சின்னதாக ஒரு புல் பேக் போயிட்டு இப்படி வந்து கீழே இறங்கலாம். ஸோ இதிலே வந்து 2 சினாரியோ வந்து இருக்குது, அது வந்து பார்த்துக்குங்க. இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகலாம் அப்படி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. அப்போது இந்த 78,250 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சாதாரண ஒரு விஷயமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் க்ளோசிங்கும் வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும், 2 பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து இப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி மூவ் ஆகச்சு அப்படின்னா மேபி நமக்கு வந்து ஒரு 78,800 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 600 பாயிண்ட் வந்து மூவ் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அட் த சேம் டைம் நாளைக்கு மோஸ்ட்லி நமக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கு இல்லையா, அது வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சால் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
சென்செக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50யோட 5 மினிட் சார்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம காலையிலே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ப்ளூ லைன்ஸு இந்த ரெட் லைன்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம காலையில் வந்து கொடுத்தது. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈவினிங் இப்போ ஒரு 2 மணிக்கோ 3 மணி பக்கமோ அந்த டைமில் நான் வந்து கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, கடைசியாக அந்த க்ளோசிங் டைமில் என்ன நடந்திருக்கு, கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து வந்துருச்சு, ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபுல் கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கடைசியாக க்ளோசிங்கில் வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், ப்ரைஸ் வந்து சடனாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ வழக்கமாக இவ்வளோ நாள் நமக்கு வந்து என்ன நடந்துகிட்டு இருந்தது மார்க்கெட்டில், ஒரு 230 ஒரு 330 வந்து ஒரு காமா பிளாஸ்ட் வந்து நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்தது அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஸோ மற்ற நாளில் வந்து எப்பயோ கொஞ்சம் வந்து ஒரு மூவ் வந்து கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன நடந்துகிட்ருக்கு பாருங்கள். நம்மளால் வந்து இந்த 3 மணிக்கு மேலே பெருசாக வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறதுக்கு ஆகிறதில்ல. அந்த மூவ் வந்து யார் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னால் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து மறுபடியும் யாருக்கு வந்து சாதகமாக வந்து போய் நிற்கிது அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் தான் வந்து சாதகமாக போய் நிற்கிது. நமக்கு வந்து பெருசாக வந்து யூஸ் ஆகிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து இல்லை. முழுக்க முழுக்க வந்து வரும் சட்டத்திட்டங்கள்லாம் வந்து எல்லாமே நமக்கு அகென்ஸ்டாக வந்து போகிற மாதிரி தான் வந்து தெரியுது. அட்லீஸ்ட் நமக்கு வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் அந்த மூவ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, அதில் பாதி கிடச்சா கூட வந்து போதும், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு ட்ரேடில் ஒரு 10%, 20%, 30% அப்படிங்கிற லெவலுக்கு வந்து கிடச்சா கூட போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நகர்ந்துட்டுருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த கன்சால்டேஷன் பீரியடில் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 50%, 60, 70 அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கன்சால்டேஷன் போயிட்டுருக்கிறதுனால ஒரு 30 அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக வந்து இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டலோட மூவ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து எந்த இடத்துல இருக்கு, இங்கே இந்த லோவில் இருந்து 24,350 கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 400 பக்கம் வந்து போயிருக்கு. நியர்லி நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட் சடனாக வந்து மேலே ஏறுது. இது மாதிரி ஒரு சடன் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் அப்படிங்கிறது வந்து நார்மல் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்து கிடச்சிது அப்படின்னா ப்ரீமியம் தாராளமாக வந்து மூவ் ஆகும் இல்லையா. அந்த மூவ்மெண்ட் வந்து அப்படியே ஒரு மாதிரி லாக் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எப்படி நம்ம சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷனும் மீறி மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிட்டு தான் வந்து இருக்குது. அதில் எதுவுமே வந்து சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த ஸோ மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆப்ஷன் ப்ரீமியெல்லாம் ஒரு 200-300% பக்கம் வந்து மூவ் வந்து இந்த ரேஞ்ச் வந்து கிடச்சிருந்தது. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 ஒரு 12 வரைக்கும் ஒரு மூவ் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கிடச்சிருந்தது. அதை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல மூவ் அப்படிங்களால் வந்து கேட்ச் வந்து பண்ணியிருக்க முடியும். இது பாருங்கள் சென்செக்ஸோட 5 மினிட் சார்ட்டு. ஸோ இதுவும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து கொடுத்த இந்த சார்ட்டு தான். இதில் வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு நண்பர் வந்து டெலிகிராம் வந்து கேட்டிருந்தார், இன்றைக்கி ஏதாவது சென்செக்ஸில் வந்து மூவ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு. நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், இல்லை சார் டவுட்டு, அப்படியே வந்தாலும் அந்த CAS மெத்தட் அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், கரெக்டாக வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு கேப், ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ இதுவே வந்து இந்த 3.10 இந்த 3.5 இந்த கேண்டல்லாம் வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3.10க்கு மேலே இந்த கேண்டில் நமக்கு வந்து கிடச்சிருந்தது தான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாம் வந்து யூஸ் வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த CAS மெத்தடை உள்ளே வந்ததுனால இந்த மூவ் மொத்தமாக அதுக்குள்ளே வந்து போயிடுச்சு. இப்போ யார் வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணா அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. நீங்கள் பண்ணீங்களா நான் பண்ணேன் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஹோல்டு வந்து பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப எப்படி நாம் வந்து எந்த தைரியத்தில் இந்த ட்ரேடை நம்மளால் வந்து ஹோல்டு வந்து பண்ணுறது. அப்போ இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்மளால் வந்து ட்ரேடை வந்து ஹோல்டு வந்து பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், கிடைக்கிற சான்ஸ் வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ சென்செக்ஸில் இந்த இடத்துலலாம் வந்து நல்ல மூவ் உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த சார்ட்டெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நம்ம இதிலே வந்து கொடுக்குறேன்.
பார்த்துக்குங்க. அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி அப்படியே வந்து ஃபார்ம் ஆகி வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நாளைக்கு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கணும். டியூ டு இந்த 2 நாள் வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வந்து போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் ஒரு நல்ல மூவ் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து பர்சனலாக வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ அப்புறம் வந்து மார்க்கெட்டோட கையில் தான் வந்து எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நாளை இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது வந்து நடக்கலை. ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது நாளை மார்க்கெட்டில் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு உண்டான அந்த ரியாக்ஷன் நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாளை ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணுங்கள். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,400 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 24,300 இருக்கலாம். 24,300 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 24,400 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சாங்க அப்படின்னா ஒரு 24,500 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கொடூரமாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல நமக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது கொடூரத்துலேயும் கொடூரமான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன். ஸோ ப்ரைஸ் வந்து நகரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஒன்றுமே இல்லை ப்ரைஸ் இந்த இடத்துல இப்படியே வந்து க்ளோஸ் ஆகி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நாளை ஒரு ரியாக்ஷன் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலாக இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேங்க் நிஃப்டியில் எந்த விதமான ஒரு மூவ் வந்து இல்லை. அது அப்படியே வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்து நிற்கிது. ஸோ அப்போது இதுக்குண்டான மூவ் நாளை வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு கேப் டவுன்லேயோ ஒரு கேப் அப்லேயோ வந்து போயிடுச்சு அப்படின்னா அருமை அப்படின்ட்டு போயிட வேண்டியது தான். ஏன்னா கேப் டவுன் கேப் அப்பில் வந்து போயிடுச்சு அப்படின்னா பெருசாக வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூவ் வந்து கிடச்சிது அப்படின்னா அதை நம்மளால் வந்து மார்க்கெட் ஹவுஸில் வந்து பிடிச்சிட முடியும். அதுதான் என்னோட கெஸ். ஸோ நாளை ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங் இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவனை வேண்டிக்கலாம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 57,800 ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 57,500 இருக்கலாம். 57,500 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 57,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 57,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸில் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், 78,000 ரெசிஸ்டன்ஸ், 77,600 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் வந்து மார்க்கெட் அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் பண்ணாங்க, மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சு விட்டு வெளியே மார்க்கெட் போகவே இல்லை. அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் கரெக்டாக வந்து க்ளோசிங் கொஞ்சம் வந்து வெளியே க்ளோஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். ஓவராலாக நம்ம சொன்ன அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 78,300 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 78,800 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 78,800 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 77,400 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 78,300 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 78,600 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து வந்துருச்சு, அதாவது இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது நாளைக்கு 15,000 சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த 15,000 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஓவராலாக ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேடாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா அகைன் 15,100 ரெசிஸ்டன்ஸ், 15,000 சப்போர்ட். 15,000 உடைச்சாங்க அப்படின்னா 14,900 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 15,100 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 15,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.